بسم الله الرحمن الرحيم للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آيات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள் அனைத்துமே அதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மறுமையில் மாத்திரமின்றி இந்த உலகத்திலேயும் நிறைய நன்மைகளை தருகின்றன. இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட மக்கள் மற்றவர்கள் அடையாத பல நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதுல நேற்றைய தினம் பெண்களுக்கு இஸ்லாம் எத்தகைய உரிமைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறது, இந்த உரிமைகள் எல்லாம் உலகத்தில் யாரும் வழங்காத காலகட்டத்திலே வழங்கி எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதுல ஒரு பகுதியாக பெண்கள் கணவனை பிடிக்கல என்று சொன்னா அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை கொடுக்கணும். அந்த நேரத்திலே அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அப்ப அந்த சொத்துரிமை எப்படியெல்லாம் இஸ்லாம் வழங்குதுன்னு கேட்டா, சம்பாதிச்சா சொத்துரிமை, அதே மாதிரி வாரிசு முறையில சொத்துரிமை, அதே மாதிரி திருமணம் செய்யும் பொழுது சொத்துரிமை, மகருங்கிற பேர்ல திருமணம் வேணான்னு மறுத்தா கூட சொத்துல உரிமை. அதுக்காக தான் அந்த டைவர்ஸுக்கு பிறகு ஜீவனாம்சத்தை பத்தி பேசணும், சொத்துரிமைக்காக வேண்டி. அப்ப இந்த சொத்துரிமை என்பது முக்கியமான ஒரு உரிமை. இந்த உரிமை இன்றைக்கு வரைக்கும் கூட பல சமுதாய மக்களுக்கு கிடைக்கலங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் அல்லாத பெண்கள் தங்கள் பேர்ல எந்த சொத்தையும் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் முஸ்லிமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தங்களுடைய குடும்பத்தாருடைய சொத்துக்கள்ல இருந்து வாரிசுகளாக இருக்கிறார்கள். இதுலயும் சில பேர் மார்க்கத்தை அறியாத சில பேர் அநீதி இழைக்கிறார்கள். நாளடைவில் அந்த மாற்றம் ஏற்பட்டுவிடும். அடுத்த சொத்துரிமையாச்சா, அடுத்து திருமணம் செய்து கொள்ற உரிமை, மன வாழ்க்கை தேர்ந்தெடுக்கிற உரிமை. அதுபோக இந்த மன வாழ்க்கை தேர்ந்தெடுக்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அனுமதி கேட்டுத்தான் கல்யாணம் பண்ணணுங்கிறத சட்டமாக்குனது இஸ்லாம் மட்டும்தான். அப்ப சம்மதம் பெற்றுத்தான் திருமணம் செய்யணும் என்கிற இந்த ஒரு சட்டத்துக்குள்ள குழந்தை திருமணம் அடிபட்டு போய்விடும், கட்டாய திருமணம் அடிபட்டு போய்விடும். இந்த சட்டங்கள்லாம் வருவதற்கு முந்தி அன்றைக்கு அறியாம காலத்து மக்களுடைய வழக்கப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா நாயகியை திருமணம் செஞ்சாங்க. அப்ப இந்த சட்டம் வரல. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சட்டம் வந்து விட்டது என்று சொன்னால், எந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்துல அனுமதியும் உத்தரவும் வாங்கணும். அவங்க அனுமதி உத்தரவு வாங்காட்டி திருமணம் செல்லாதுங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துன்கஹுல் ஐயும் ஹத்தா துஸ்தாமர. விதவை பெண்ணாக இருப்பாளேயானால் அவள்கிட்ட உத்தரவு பெறாமல் திருமணம் செய்து கொடுக்கப்படாது. ஒலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தாதன. அனுமதி வாங்காம கன்னி பெண்ணிட்ட திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்று ரெண்டு பேருக்கும் சொல்றாங்க, பிரிச்சே சொல்றாங்க. விதவைக்குன்னா சம்மதம் வாங்க தேவை வாங்கணும், கன்னி பெண்ணிட்ட சம்மதம் வாங்க தேவையில்லை என்று யாராவது வித்தியாசப்படுத்திடுவாங்களோ என்பதற்காக வேண்டி அதையும் சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க. கன்னி பெண்ணா இருந்தாலும் சம்மதம் வாங்கு, விதவையா இருந்தாலும் சம்மதம் வாங்கு. அப்ப நபித்தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கைப்ப இதுனுகா அவங்க எப்படி சம்மதம் கொடுப்பாங்க, வெக்கப்படுவாங்களே, கன்னி பெண்கள்ட்ட போய் சம்மதமான்னு கேட்டா வெக்கப்படுவாங்களேன்னா, இதுனுகா சுமாத்துகா அல்லது காலான் தஸ்குத்த, அவங்க மௌனமா இருப்பாங்களா, அதான் சம்மதம். சம்மதத்துக்கு மௌனமா இருந்துருவாங்க. ஆட்சேபனைக்கு மௌனம் தேவையில்லை. ஆட்சேபனை சொல்வதற்கு வெக்கம் வராது, சம்மதத்தை சொல்வதற்கு வெக்கப்படுவாங்க. அப்ப ஆட்சேபனை செய்வதாக இருந்தா ஆட்சேபனை செய்யட்டும், இல்லைன்னா சும்மா இருந்துட்டு போறாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட சம்மதம் வாங்கணும் என்பதை சட்டமாக்குறாங்க. இது நீங்க யோசிச்சு பார்க்கணும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சொல்ல இயலுமா? இன்னைக்கு சொல்றானே கேட்டுக்கிற மாட்டேங்கிறான. 1400 வருஷத்துக்கு முந்தைய இருந்த காட்டுமிராண்டி காலத்துல பெண்களை எவ்வளவு பெரிய இடத்துல இதை இஸ்லாம் வைக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது பெண்கள்லாம் போர்க்கொடி தூக்கி போராடினாங்களா? பெண்களுக்கு உரிமையை கூட யாராவது கேட்டாங்களா? வாயில்லா பூச்சிகளா இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஆம்பளை தான் கேட்க முடிஞ்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் போராடாமலேயே, அப்படியான உணர்வுகள் இல்லாமலேயே, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமலேயே, அதை உணராமல் கூட அந்த பெண்கள் இருந்த நிலையில கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் கொண்டு வர்றாங்க, பர்மிஷன் இல்லாம பொம்பளை கல்யாணம் பண்ணக்கூடாது. இது புகாரியில 5136, 6968, 6970, இன்னும் ஏராளமான இடங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அனுமதி வாங்கித்தான் திருமணம் செய்யணுங்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் பெண்களுக்கு உயர்ந்த ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு அம்மா சொல்றாங்க, ஹன்சா பின்த் கதாம்ங்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு என் தகப்பனார்
என்கிட்ட அனுமதி கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, பிடிக்கல. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முறையிட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல என்னுடைய அனுமதி வாங்காம என்னுடைய தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, இது என்ன நான் செய்ய என்று கேட்கும் பொழுது பரத்த நிக்காஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிக்காஹ் ரத்து செய்தார்கள். புகாரில 6945வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம என்ன விளங்குறது, ஒரு பெண்ணை சம்மதம் பெற்றுத்தான் திருமணம் செய்யணும், அது ஒரு தனி. அப்படி சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சு இருந்தா அது கல்யாணம் இல்லை, அந்த திருமணம் செல்லாது, ரத்து செய்யப்படும். அப்ப ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாம நடந்துட்டு அவர் என்ன பண்றது, நடந்துருச்சுல, அதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல. கேட்டியா, ஒத்துக்கிட்டாத பொம்பளை, ஒத்துக்கிறாம நீ கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சாலும் செல்லாது. அப்ப இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் இருந்தாலும் இது நடக்கும், இஸ்லாமிய ஜமாத்துகளா இருந்தாலும் நடத்த வேண்டும். என்ன நடத்தணும், சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைத்தது புகாராக வறுமையானால் அந்த பெண்ணை கேட்கணும், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்லமா, நீ அப்ப ஆட்சேபனை பண்ணி இருக்கணும், உனக்கு சட்டம் தெரியல, சரி ஆட்சேபனை பண்ணல, இப்ப ஆட்சேபனை பண்றியா, வேணாங்கிறியா, இப்ப ரத்து பண்றோம் என்று என்ன செய்யணும், திருமணத்தை ரத்து செய்து வைக்கணும். சம்பந்தம் இல்லாமல் அந்த மாதிரி செஞ்சா ரத்து செய்யணுங்கிற அளவுக்கு இஸ்லாம் சம்மதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பெண்கள் அவங்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவங்களுக்கு மனவாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. இத இதுக்கு மேல உரிமை யாரு கொடுத்தா, இன்னைக்கு கூட கொடுக்க முடியாத இஸ்லாம் கொடுத்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய கண்ணியத்தை உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது உரிமை இல்லைன்னு அடுத்தவர்கள் சொல்வது உங்களை எந்த வகையிலும் பாதிக்க தேவையில்லை. முஸ்லிம் பெண்கள் ரொம்ப நம்ம நெஞ்சு நிமிர்த்தி என்ன செய்யலாம், இதை பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா யஹில்லுலக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா, கட்டாயப்படுத்தி பெண்களை நீங்கள் அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை. வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுன்னு போனீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஹலால் இல்லை, அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. சம்மதம் இல்லாம ஆம்பளைக்கு கட்டளை, எப்படி கட்டளை பாருங்க, எத்தனை கட்டளைன்னு பாருங்க. தகப்பனுக்கு கட்டளை போடுது, அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்காது. கல்யாணம் பண்ண ஒரு மாப்பிள்ளை கட்டளை போடுது, என்ன கட்டளை, டே உனக்கு ஹலால் ஹராமா செஞ்சிடாத, விபச்சாரம் பண்றது ஒண்ணுதான், வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றது ஒண்ணுதான். கல்யாணத்துக்கு முந்தைய சம்மதம் ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்கிறது. லா யஹில்லுலக்கும், ஆண்களே, மனம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஆண்களே, உங்களுக்கு ஹலால் கிடையாது. அன் தரிசுன் நிசா கர்ஹா, கட்டாயப்படுத்தி நீங்கள் பெண்களை திருமணம் செய்வது உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு மன வாழ்க்கை உரிமை இதுக்கு மேல வேற என்ன உரிமை வேணும் பெண்களுக்கு? ஒண்ணு வாழக்கூடிய உரிமை. எல்லாரும் உசுரோட குழந்தையை கொல்லும் பொழுது இஸ்லாம் என்ன செய்யறது, வாழுகிற உரிமையை உறுதிப்படுத்துகிறது. எப்படி உறுதிப்படுத்துது, இதழ் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவார்கள். என்ன பாவத்துக்கு உன்னை உங்க அப்பன் கொண்டான், என்ன பாவத்துக்கு உன்னை கருவிலே வச்சு உங்க ஆத்தா கொலை பண்ணா என்று மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஊட்டி, உயிரோடு குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெரிய பாவம், லா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்றெல்லாம் அறிவுரை சொல்லி, அப்ப பெண்களை கொல்லணுங்கிற அந்த உணர்வுகளை ஒழிச்சு கட்டுகிறது. அதே மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பது பெரிய சுமையாக போய்விடும் என்பதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்று இருந்தால், அந்த சுமையும் நீக்கி நீ தாண்ட அவளுக்கு மகர் கொடுக்கணும், அவள்கிட்ட நீங்க கேட்கிற அப்படின்னு சொல்லி அதுதானே பெற்றோர் போய் கொள்றான். பெற்றோர்கள் பிள்ளையை கொள்வதற்கு பேசிக்கான காரணம் என்ன, ஆம்பளைன்னா ஈஸியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், பொம்பளை பிள்ளை பெற்று வளர்த்து அப்புறம் ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவ்வளவு நகைக்கு நான் எங்க போறது, டவுரிக்கு எங்க போறது, கார் பங்களா கேட்பான எங்க போறது, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தானே சொல்ற. அது இல்லைன்னு ஆக்கிவிட்டா, இந்த பொம்பளை பிள்ளையை பெற்றனால உனக்கு கஷ்டம் இல்ல, எவனோ ஒருத்தன் கட்டிக்கிட்டு கொண்டு போயிருவான், அவன் செலவெல்லாம் பார்த்துக்கிடுவான், அவன் நல்லபடியா வச்சுக்கிடுவான், அவன் திருமணத்துக்கு முன்னாடி